இப்போ கதாநாயகி ரியாலிட்டி ஷோல பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா அந்த ஒரு இட்ஸ் பீன் அ பிக் ஓப்பனிங் ஆஃப் கோர்ஸ். பட் வந்து எனக்கு இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் கிடைச்சது வந்து ஆக்சுவலி ஐம் வெரி லக்கி. கண்டிப்பா வந்து என்ன மாதிரி வந்து எவ்ரிபடி இஸ் டிசர்விங். பட் எப்படி சொல்றது, நான் எக்ஸ்ட்ரா லக்கியா அந்த இடத்துல இருந்திருக்கேன். பட் ஆனா அதுக்காக நான் எஃபர்ட்ஸும் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து எனக்கு சுத்தமா ஆக்டிங்கே தெரியாம ஃபீல்டுக்குள்ள வந்து அதுக்கப்புறம் ஒரு ஒரு ரவுண்ட்லயும் வந்து எனக்கு சின்ன சின்ன இன்புட்ஸையும் வந்து நான் அப்சர்வ் பண்ணுவேன். ஸோ பேக் எண்ட் நான் எப்படி ஒர்க் பண்ணேன்னா, நைட்ல நான் தூங்காம வந்து இப்போ அந்த ஸ்கிரிப்ட் ஒன்று கொடுத்துட்டாங்க அப்படின்னா வந்து கதாநாயகி டைம்லலாம் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா வந்து நான் ஒரு ஒரு டயலாக்ஸையும் வந்து ஓகே எப்படி எமோட் பண்ணலாம், இப்படி எமோட் பண்ணலாமா அப்படின்றது அந்த வேரியேஷன்லாம் பார்த்து அதுக்கு வந்து எனக்கும் வந்து எனக்கு ஃபேமிலியில சப்போர்ட்டிவா இருந்த ஸோ அப்படிதான் வந்து வந்திருக்கேன். ஸோ இதுக்காக வந்து நிறைய நான் எப்படி சொல்றது கத்துக்கணும். ஒன்ஸ் வந்து வந்துட்டோம், ஆக்சிடென்டலா வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்த மாதிரி தான் நானு. பட் ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஆக்டிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத நான் கண்டுபிடிச்சேன். இது ஸ்டார்ட் பண்ண அப்புறம் இந்த ஆடிஷனிங் அந்த ப்ராசஸ்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு இல்லையா, ஸோ அப்போ அதை வந்து நம்மளால எவ்வளோ பெஸ்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்றத நான் முடிவு பண்ணேன். ஸோ இதே வந்து கதாநாயகியில ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து ராதிகா மேமும் சரி, ரவிக்குமார் சாரும் சரி, நீங்க இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணும், ஸ்கிரீன் பிரசன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, பட் வந்து நீங்க ஆக்டிங் வைஸ் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அதே அவங்க லாஸ்ட் ரவுண்ட்ல வந்து ராதிகா மேம் சொன்னாங்க, உங்களோட பாடி லாங்குவேஜ் எக்ஸலண்டா இருக்கு. நீங்க வந்து இப்போ ஒரு சிலர்லாம் வந்து கை வந்து எங்க வைக்கணும் அப்படின்ற அந்த குழப்பத்துல இருப்பாங்க. பட் உங்க வந்து நீங்க அப்படியே ஃப்ளோல பண்றீங்க, அந்த பாடி லாங்குவேஜ்ல ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாரு. அண்ட் ரவிக்குமார் சார் சொன்னாரு, இந்த மாதிரி நீங்க பெர்ஃபார்மன்ஸ் வச்சுட்டு நீங்க எங்க வேணா போலாம், எங்க என்ன அவார்ட் வேணா வின் பண்ணலாம் அப்படின்லாம் சொன்னாரு. ஸோ அவர்கிட்ட இருந்து அந்த வார்த்தை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து நீங்க இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ரவுண்ட்ல இந்த வார்த்தை கேட்கும்போது ஓகே நாம அவ்வளோ எஃபர்ட் போட்டோம், ராப்பகலா உழைச்சிருக்கோம், ஸோ அதுக்கான ஒரு ரெக்கக்னிஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதெல்லாமே அந்த மாதிரி தான் நான் பாக்குறேன். ஒருத்தவங்களோட இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் அடுத்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி கமெண்ட் பண்றது ஆர் எந்த ஒரு விஷயமும் வந்து இன்னொருத்தங்களுக்கு நம்ம த்ரோ பண்றதுக்கு முன்னாடி அந்த விஷயத்த நமக்கு யாராவது ஒருத்தர் நமக்கு அந்த மாதிரி சொன்னா, நாம அந்த இடத்துல இருக்கும்போது இன்னொருத்தங்க நமக்கு சொன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம யோசிச்சு அதை ப்ரொசீட் பண்ணும் அப்படின்றது என்னோட ஐடியா. அதாவது இன்னொருத்தவங்க ஷூஸ்ல இருந்து நம்ம பார்க்கணும். ஓகே, நாம வந்து பார்க்கணும் அந்த மாதிரி